நான் சமந்தா அவர்கள் பண்ண அந்த ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து இப்போ புதுசாக த்ரிஷாவும் பிரபாஸும் அவங்க டேட்டிங்கில் இருக்காங்க, லவ் பண்ணுறாங்க. சமந்தா மாதிரி திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. பிரபாஸுக்கும் அனுஷ்காவுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், லவ் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட அவங்க தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறதாகவும் நிறைய தகவல் வந்து இது வரைக்குமே பேசப்பட்டு. மேரேஜ் பிரபாஸ் பண்ணால் அனுஷ்காவை தான் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஃபேமிலிக்குள்ளே பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. அனுஷ்காவுக்கு என்னங்க குறைச்சல, அவ்வளோ அழகுங்க அவங்க. பாகுபலிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்கலாம். பட் இங்கே த்ரிஷாவோட சமந்தாவை லவ் பண்ணுறது தமிழ் ஹீரோக்கு எத்தனை பேர் பண்ணுறவங்களுக்கு. சமந்தாவோட இங்கே இருக்கிற சில ஹீரோக்கள் வந்து நெருக்கமாக இருந்தான்ற விஷயத்தையும் அது 9 to 6 ஜாப்பாக எடுத்து ஒரு கேங்கை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பேமெண்ட்டை வாங்கிட்டே பேசுகிறாங்க. ஈசால போய் துறவியாக சேர்றதுக்கெல்லாம் போயிட்டாங்க அவங்க. சமந்தாவை விரும்புன இங்கே பிரபல தொழிலதிபர் இங்கே சென்னையில் இருக்காரு, அவரும் நடிகர் தான், ரொம்ப டீப் லவ் தான். அதை விட்டுட்டு நேராக தெலுங்கு போனாங்க, நாக சைத்தன்யாவை கல்யாணம் பண்ணாங்க. அதான் தலையெழுத்துங்கிறது. இது சமந்தா அவர்களுக்கே ரொம்ப நாள் தெரியாமல் இருந்தது. அப்போ நாக சைத்தனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் மாறி போகும்போது தான் நீ அந்த நடிகையோட டேட்டிங்கில் இருக்கியா, ஓகே எனக்கு பிடிச்சோட நான் வந்து ஹாப்பியாக இருக்க போறேன்ட்டு தான் ராஜ் நிதிமோரோட வந்து அவங்க அந்த சீசன் 2ல் வந்து ஃபேமிலி பண்ணும்போது த்ரிஷா கூட 2-3 படம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கூட போதும், இதுக்கு மேலே ஹீரோயினாவே பண்ணணும்னாலும் கொஞ்சம் சிரமம் தான். இப்போ அந்த இமேஜ் இருக்கும் போதே நம்ம விலகிடலான்னு முடிவு பண்ணுவாங்க சார். காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மினி. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கி சார் அவர்கள் தான். சார், இப்போ ரீசன்ட் டைம்ஸில் தான் சமந்தா மாமா அவங்க திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அவங்களோட திருமணத்துக்கு முன்னாடியே நிறைய விஷயம் அவரோட நண்பர் அந்த இயக்குனர் கூட நிறைய பேசு பொருள் ஆகிட்டு தான் இருந்துச்சு அவங்களோட விஷயம். அப்புறமா அது திருமணம்ல போய் முடிஞ்சிச்சு. அதே போல் இன்னொரு விஷயம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. த்ரிஷா பிரபாஸ் திருமணம் ஹல்தின்ற மாதிரி நிறைய ஏஐ ஃபோட்டோஸா இல்லை நிஜ ஃபோட்டோஸான்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு வந்துட்டுருக்கு. இது உண்மையிலேயே அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லை பொய்யா ஃபேக்காக பரப்பிட்டு இருக்காங்களா? இல்லை, உண்மையாக பொய்யாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆராய்ச்சி பண்ணுறத விட இப்போ ஏஐன்னு ஒரு டெக்னாலஜி வந்ததுனால எது உண்மை ஃபோட்டோ எது பொய் ஃபோட்டோன்னே தெரியல. உண்மையாக இருந்தால் கூட அதை பொய்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, பொய்யை இருந்தால் கூட அதை உண்மைன்னு சொல்லிட்டு போகிற அந்த பீரியட் இப்போ டைம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். பட் த்ரிஷா அவர்கள் வந்து பிரபாஸோட லிங்க் பண்ணி பண்ணுறது வந்து என்னை பொறுத்தவரை அது பொய்யான ஒரு செய்தி தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா பிரபாஸுக்கும் அனுஷ்காவுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், லவ் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட அவங்க தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறதாகவும் நிறைய தகவல் வந்து இது வரைக்குமே பேசப்பட்டு இருக்கு. த்ரிஷாவோட யாரு கூடயாவது ஒரு கனெக்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல மும்முரமாக ஒரு ஐடிவிங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது யாருங்கிறது தெரியும். இவரோட அவரோடன்னு சொல்லிட்டு அது ஒரு கதை கட்டி விட்டுட்டே இருக்காங்க. அதனால் இப்போ வந்து பரபரப்பாக இந்த செய்தி நீங்கள் சொல்கிறது மாதிரி த்ரிஷாவும் பிரபாஸ் டேட்டிங்கில் இருக்காங்க, லவ் பண்ணுறாங்க. இப்போ இப்படி தான் இல்லைன்னு சொல்லுவாங்க, நட்புன்னு சொல்லுவாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தோம்னா இப்போ கல்யாணம் பண்ணி நின்றுவாங்க அப்படின்னு தான் பேசப்பட்டுருக்கு. நான் சமந்தா அவர்கள் பண்ண அந்த ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து இவர்கள் இப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற. சமந்தா மட்டும் இல்லை சார், தொடர்ந்து லைனா யார் யாரெல்லாம் நம்ம பார்த்து பேசுவோமா அடுத்து அவங்க வந்து கல்யாணத்தில் நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தமிழ் சினிமாவில் வந்துட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ஒருவேளை இதுவும் இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட். இல்லை, சமந்தா அவர்கள் மேரேஜ் பண்ணது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி லவ் பண்ணி தான் நாகசைத்தியனை பண்ணாங்க. நாகசைத்தியனை வந்து 2022லேயே சோபிதாவோட டேட்டிங்கில் போயிட்டார். டேட்டிங்கில் இருந்ததுனால அவரோட இந்த லவ் ஒரு பக்கம் சைட்லேருந்து மறைமுகமாக அந்த ரகசியமாக அந்த ஒரு ட்ராவல் போயிட்டு இருந்தது அவங்களுக்கு. இது சமந்தா அவர்களுக்கே ரொம்ப நாள் தெரியாமல் இருந்தது. அப்போ அவள் வந்து ஃபிலிமில் ரொம்ப பிஸியாக பண்ணிகிட்ருக்கேன். வெப் சீரிஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், ஃபேமிலி மேன் 2ல் சீசன் 2ல் அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நாகசேகனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் மாறி போகும்போது தான் இவர்கள் வந்து கேள்விகள் கேட்கும்போது அங்கே தான் பிரச்சனைகள் உருவாகுது. அதை வேறு மாதிரிலாம் த்ரெட் பண்ணாங்க. நான் என்ன நடிக்கக்கூடாதுன்னு சொன்னோம், எங்கள் ஃபேமிலிக்கு வந்ததுக்கு பிறகு நடிக்க போகிறாங்க, அதனால் பிடிக்கல அப்படின்னா அது உங்களுக்கு ப்ரொஃபஷனல் தானே. சமந்தா நடிக்கிறது மாதிரி நாகசைத்தியன் ஆக்ட் பண்ணுறாருல்ல, உங்களை வேணான்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா? இப்போ நாகசைத்தியன் நீங்கள் ஆக்ட் பண்ண வேணா கேட்பாரா? முடியாதுன்னு சொல்லுவார்ல. நீங்கள் முன்னாடி லவ் பண்ணும்போது நீங்கள் 1008 விஷயங்களை பொய்யா தகவல் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. இவங்க கல்யாணம் பண்ணுறது பட் சமந்தா அவர்களே ரொம்ப டீசெண்டான ஃபிலிம் தான் பண்ணாங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ட்ரீம் கேலாக இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருந்து போனோட தெலுங்கு இண்டஸ்ட்ரி தான் அவங்களுக்கு ரிசீவ் பண்ணிடுச்சு. சமந்தாவை லவ் பண்ணுறது தமிழ் ஹீரோக்கு எத்தனை பேர் இருந்தாங்க உங்களுக்கு? ஓக்குன்னு சொல்லி தானே நீங்கள் கல்யாணம் செட்டில் ஆகிருக்கலாம் அவங்க. அதை விட்டுட்டு நேராக தெலுங்கு போனாங்க, நாகசைத்தன்யாவை கல்யாணம் பண்ணாங்க. அதான் தலையெழுத்துங்கிறது. எஸ், பட் நல்ல ஃபேமிலி. நாகார்ஜுனா ஃபேமிலிங்கிறது வந்து நாகேஸ்வரா அவங்களுடைய பரம்பரமே பார்த்தோம்னா அது நல்ல ஒரு குட்டான ஒரு ஃபேமிலி. அது நாகார்ஜுனா எடுத்துகிட்டா கூட ஆல்ரெடி மேரிட் பண்ணவங்க பெரிய பிக் ஷாட் உடைய ஃபேமிலியில் அவர் கல்யாணம் பண்ணார். அவரே என்ன பண்ணுறாரு, கூட நடித்தார், நம்ம அமலாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு வந்து அமலா நடிக்கிறது நிப்பாட்டினாங்க. பட் அந்த ஜென்ரேஷனுங்கிறது வேறு மாதிரி இருந்தது. பட் இப்போ இருக்கிறவங்க அப்படி இல்லை. நாங்கள் 9 to 6 கவர்மெண்ட் ஜாப் மாதிரி போயிட்டு வரோன்னு சொல்லி தான் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க.
பட் அவங்களோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன் அம்மளா ஆக்ட் பண்ண போல, அதனால் நீயும் போகக்கூடாதுன்ற அந்த கருத்துக்களை இப்போ வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. பட் அது ஒரு ரீசனாக பேசப்பட்டுச்சு. பட் அவர் பண்ணது என்ன, நீங்கள் சம்மந்தா வீட்டில் ஒய்ஃபை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த நடிகை கூட போய் டேட்டிங்கில் போனீங்க அப்படின்னா அது எந்த நியாயம் ஏற்றுக்க முடியும்? அங்கே தான் பிரச்சனைகள் உருவாகுது. அப்போது சம்மந்தா அவர்கள் நீ இப்போல்லாம் என்ன தெரியுமா உங்களுக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஹஸ்பண்டு அதாவது அப்போ மாதிரி கணவனே கண்கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன் புண்ணாலும் புருஷன்ற கதைலாம் இப்போ கிடையாது. நீ ஒரு தப்பு பண்ணுறியா, நானும் தப்பு பண்ணுறேன், நீ பண்ணுற சேம் தப்பை நான் பண்ணுவேன்ற இருக்கிற ஜென்ரேஷன் தான் இப்போ இருக்கிற பசங்க. அப்படி தான் சம்மந்தா அவர்களை பார்க்கும்போது நீ அந்த நடிகையோட டேட்டிங்கில் இருக்கியா, ஓகே எனக்கு பிடிச்சவங்க நான் வந்து ஹாப்பியாக இருக்க போகிறேன்ட்டு தான் ராஜ் நிதிமோர் கூட வந்து அவங்க அந்த சீசன் 2ல் வந்து ஃபேமிலி பண்ணும்போது அங்கே ஒரு நட்பு உருவாது அவங்களுக்கு. பட் இவர் பார்த்தா டக்குன்னு டைவர்ஸ் வரைக்கும் போகிறாரு, பண்ணிக்கங்கட்டாங்க, முடிஞ்சு போச்சு. 2024 டைவர்ஸ் ஆன உடனே அவர் மேரேஜ் பண்ணிட்டு போகிறாரு. அப்போது நீங்கள் அந்தளவுக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா சம்மந்தாவை டைவர்ஸ் பண்ணி உடனே நீங்கள் கல்யாணத்துக்கு போவீங்க. பட் இவர் அது பிறகு ஒன்றும் உடனே சரியில்லாமல் போய் மீண்டும் வந்ததே வந்து பெரிய விஷயம், மறுவாழ்வு மாதிரி அவங்களுக்கு அது. பட் வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க. ஒரு பக்கம் துறவியாக போயிடலான்னா ஈசாவில் போய் துறவியாக சேர்றதுக்கெல்லாம் போயிட்டாங்க அவங்க. எதுவுமே எனக்கு வேண்டாம், இந்த சொத்து சுகம் காரு எதுவுமே வேண்டாம் எனக்கு தூக்கி போட்டு போகலான்னும் போது தான் அவர்களுக்கு நட்பு சில தோழிகள் சொன்ன அட்வைஸ்லாம் திரும்பி மீண்டும் 2 சொந்த படம் வேறு பண்ணாங்க. அப்போ தான் இங்கே வந்து அந்த டைரக்டர் அவரும் வந்து சாதாரணம் கிடையாது. நீ இங்கிலீஷ் படம் டைரக்ட் பண்ண, ஹாலிவுட் படம் பண்ணியிருக்காரு, ஹிந்தி தெலுங்கு நிறையா பண்ணியிருக்காரு. அவர் மிகப்பெரிய ஒரு டைரக்டர் தான் அவர். அப்போ அவரோட நட்பு வரும்போது தான் அவர் ஆல்ரெடி டைவர்ஸ் பண்ணுவார். இப்போ அங்கே ஃபேமிலிக்குள்ள ஒரு சின்ன சிக்கல். இப்போ டைவர்ஸுங்கிறது இப்போ சாதாரணமாக போச்சு. உங்களுக்கு டெய்லி கோர்ட்டு பார்த்தீங்கன்னா ஜட்ஜு வந்தோடனே ஒரு 100 கேஸ் நிற்கிது வாசலில். மற்ற கேஸ் எல்லாம் கூட திருப்பி சொல்ல முடியல, அந்தளவுக்கு இருக்குது இப்போ. அதனால் இவர் பார்த்தாங்க, ஓகே இப்போ வந்து சம்மந்தா வாழ்க்கையை வெறுத்து ஒரு துறவியாக போகலாம் நினைக்கும் போது அவர் டைவர்ஸ் ஆகி வந்தாங்க. ஒரு நல்ல நட்பு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, ஓகே வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்பேன்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. டக்குன்னு போய்ட்டு ஈசாவில் தான் போய் ஒரு கல்யாணம். எங்கே ஈசாவில் போய் துறவியாக போகணும்னு நினச்ச சம்மந்தா அங்கே தான் கல்யாணம் பண்ணுறாங்க. இல்லை அது ஒரு இது. இப்போ சம்மந்தா அவங்க பண்ணாங்க அப்படின்னா அவர்களோட ஒப்பிட்டு இந்த திரிஷா நம்ம ட்ராவல் பண்ணி கொண்டு போக முடியாது. திரிஷா அவர்கள் சொல்ல போனோம்னா எனக்கு மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ திரும்ப உங்களுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்டாக நடந்தது. ஒரு ப்ரொடியூசர் மணியும் சம்திங் யாரோ நினைக்கிறேன், அவரோட என்கேஜ்மெண்ட்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. பட் அந்த அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிடிக்கல. நல்ல வேலை ஒருத்தருடைய லைஃப் அதை ஸ்டடியாக போகுன்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வாழ்க்கைக்குள்ளே போகலாம். இங்கே டிஸ்டர்ப் ஆச்சு நீ ஆரம்பத்தில் வெளில வருது நல்லதான். அவங்க அதில் என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுட்டு வெளில வந்துட்டாங்க. அதற்கு பிறகு நிறையா படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் யாரோடையாவது ஒரு கனெக்ட் பண்ணி பண்ணணும் தான் அந்த ஸ்டில் மாதிரி பார்த்தீங்கன்னா. இப்போ இன்னொன்று வந்து ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோயின்ஸுடைய இமேஜஸ்லாம் ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க. கீர்த்தி சுரேஷுடைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக வந்துச்சு. ஸோ இதனால் எது உண்மை எது பொய்னே தெரிய மாட்டேங்குது இப்போ நமக்கு. அதை இப்போ புதுசாக திரிஷாவும் பிரபாஸும் அவங்க டேட்டிங்கில் இருக்காங்க, லவ் பண்ணுறாங்க. தமன்னா மாதிரி திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. சரி அப்படி தான் வந்தால் வந்துட்டு போட்டோம், வாழ்ந்துட்டு போட்டுமே, நமக்கு என்ன இருக்குது, நம்ம சொத்தையே கேட்குறாங்க அவங்க இல்லையே, பிடிச்சிருந்தா பண்ணிட்டு போட்டோம். ஆனால் இதில் என்னென்னா பிரபாஸும் அனுஷ்காவும் அவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்குது. இப்போ மேரேஜ் பிரபாஸ் பண்ணால் அனுஷ்காவை தான் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஃபேமிலிக்குள்ளே பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ராஷ்மிகா மந்தனாவும் விஜய் தேவரகொண்டாவும் என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிச்சு உங்களுக்கு. பிப்ரவரி 27 ஏதோ 26 மேரேஜ் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சு அந்த ஒரு ட்ராவல் போகுது. இப்படி திடீர்னு இந்த டைவர்ஸ் ஆனவர்கள் வந்து ஒரு வழியே இல்லாமல் சொல்லாமலாம் நட்பு வட்டாரத்துக்குள்ளே டக்குன்னு சம்மந்தம் மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க. திரிஷா பொறுத்திருந்து பார்ப்போம், அவருடைய மாப்பிள்ளை யார் வருவான்னு தெரியாது. பிரபாஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையா பொய்யாங்கிறத திரிஷாவும் பிரபாஸ் தான் சொல்லணும். சினிமாலே இவ்வளோ குழப்பமா? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டா சமந்தா அப்படின்ற மாதிரில என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு சமந்தா வேற ஒருத்தர் கூட வந்து நின்று கல்யாணமே பண்ணிட்டாங்க. இப்போ என்னடானா ராஷ்மிகா எங்கேயோ போய் திரும்பியும் விஜய் தேவரகொண்டா கூட ராஷ்மிகாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. இது உண்மையிலே தானா? என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு. இவங்களை 2 ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசி முடிச்சு பண்ணிட்டாங்க. பிப்ரவரி 26 மேரேஜ் அவங்களுக்கு. அதனால் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி விங்குன்னு இப்போ சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் நிறையா வந்தாச்சு. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் வந்து இந்த குறை சொல்கிறது, கோழி முட்டி வர்றதுன்னு அது 9 to 6 ஜாப்பாக எடுத்து ஒரு கேங்கை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நடிகரை படம் வருதா, உன்னை இந்த நடிகரை பற்றி பேசணும்னா அதுக்கு ஒரு பேமெண்ட்டை வாங்கிட்டே பேசுகிறாங்க. நீங்கள் இந்த கன்சல்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, நாங்கள் இதை பேசணும் அது பேசணும் சொல்லணும்னு சொல்லிட்டு இதை ஒரு பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. இப்போ அப்படி தான் இந்த நடிகரோட அது அவங்களோட இது விஜய் தேவரகொண்டாவோ ராஷ்மிகாவோ லவ் பண்ணாங்கிறது உலகத்தையே தெரிஞ்ச விஷயம். இந்த சமந்தாவோட மிங்கிள் பண்ணி பண்ணாங்க இல்லையா. சமந்தாவோட இங்கே இருக்கிற சில ஹீரோக்கள் வந்து அதை ஃபுல்லாக நெருக்கமாக இருந்தான்ற விஷயத்தையும் நிறையா பேசப்பட்டது. அது அவங்க நினச்சிருந்தாங்கன்னா சரின்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம். சமந்தாவை விரும்பின இங்கே பிரபல தொழிலதிபர் இங்கே சென்னையில் இருக்கார். அவரும் நடிகர் தான், ரொம்ப டீப் லவ் தான். பட் அவர்கள் வேணான்னு சொல்லிட்டு போனாங்க. அது ஃபைட்டு. ஸோ நாங்கள் சேர்ந்த கல்யாணம் பண்ணணுன்னு இருக்குது, அதை விட்டு வெளில வரணுன்னு இருக்குது. இப்போ அவர்கள் பார்த்து மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க. அதனால்
இந்த வதந்திகள் இந்த கிசு காசிப் வரதான் செய்யும். அது நடிகைனாலே இன்னும் அதிகமாக வரும், தவறுதலாகவே சித்தரிக்கப்படுவாங்க. பட் அதுக்கும் மீறி ஒரு அன்பு அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது அங்கே 2 மனசு ஒன்று சேரும்போது ஒன்று சேர முடியாது. சைஃப் அலிகானை வந்து கரீனா கபூர் 2 செகண்ட் மேரேஜ் தான் பண்ணாங்க. பிடிக்குது மேரேஜ் பண்ணாங்க. ஒரு பொண்ணே 20-22 வயசில் பொண்ணு இருக்கு, அவங்க கல்யாண வயசில் பொண்ணு இருக்குது சைஃப் அலிகானுக்கு. அப்புறம் ஸ்ரீதேவி போனிக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த செகண்ட் மேரேஜை வந்து ரொம்ப லைக் பண்ணி செட்டில் ஆகிறாங்கன்னா ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்கங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதில் அந்த செகண்ட் மேரேஜுக்கு நிறைய பேர் உள்ளே போகிறாங்க. ஃபஸ்ட்டு மேரேஜுங்கிறதே 2 பேர்த்துக்கு சின்ன சின்ன தகராறுகள் வரும். ஃபஸ்ட்டு லவ் பண்ணுற பசங்க கல்யாணம் பண்ணோன்னே, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ இல்லைன்னா நான் இல்லை, நீ ஏஞ்சல் அப்படின்னு ஃபோனில் போட்டு டார்ச்சர் பண்ண, கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டு சர்வசாதாரணமாயிருது. ஏய் நீ என் கூட உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இங்கே வந்தவ தானே, நீ இங்கே தான் அங்கே ஈகோ கிளாஸ் ஆகும். ஏன்டா நீ அன்னைக்கு பேசுறது உண்மையாக பேசுனா இன்றைக்கி அப்பா அம்மா தெரியாம வந்தேன்ற, நான் உன்னை நம்பி தான் நான் வந்தேன்னு சொல்லி வரும்போது அங்கே ஈகோ கிளாஸ் ஆகி பிரச்சனை வந்து டைவர்ஸ் வரைக்கும் போகுது. ஸோ நடிகர்லாம் என்ன இருக்குது உங்களுக்கு, நிறைய பேர் இது தவறுதலாக தான் இந்த சித்தரிக்கப்படுறாங்க. அவர்களும் ஒரு பெண் தான். எல்லா துறையிலுமே கஷ்டப்பட்டு தான் பெண்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றாங்க. யாரையுமே சாதாரணமாக பேசணுங்கிறது வந்து மற்றவர்கள் பேசுவது வந்து தவிர்க்கணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன் நான் அதை. பட் இப்போ சமந்தா அண்ட் ராஜ் மேரேஜ் பண்ணுறது ஹாப்பியாக இருக்கட்டும். திரிஷா யாரை கல்யாணம் பண்ண போகிறேன்னு தெரியாது. பிரபாஸ் தான் அப்படின்னு இருந்தால் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகணும், ஒன்றும் தப்பு இல்லை. பொறுத்திருந்து பார்ப்பேன் என்ன நடக்குதுங்கிறது. சார், இந்த ஏஐ அப்படின்ற விஷயம் சினிமாவில் குறிப்பிட்டு நடிகை மேலே இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அதுக்கான காரணம் என்னவா சார்? காரணம் ஒன்றும் இல்லை, பாப்புலாரிட்டி இருக்குது. அவங்கள பார்க்குற வியூவர்ஷிப் அதிகமாக வரும், பில்லியன் கணக்கில் பார்ப்பாங்க, அதன் மூலம் அவங்களுக்கு வருமானம் வரும். இதுதான் காரணம். நீங்கள் சாதாரண ஒரு பொண்ணு எடுத்து போட்டால் யார் பார்ப்பா, ஏதோ 10ஓட 12 போயிடுவாங்க. இதே நீங்கள் இவங்க டாப் மோஸ்ட் ஹீரோயினை போட்டிங்க அப்படின்னா, ஓ நம்மளுடைய ட்ரீம் கேர்ள் இப்படி ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க, இப்படி வீடியோ கொடுத்துருக்காங்க. இப்போ ராஷ்மிகா மந்தனா அவருடைய அந்த லிஃப்ட்லேருந்து இது அந்த ஒரு வீடியோ வந்துடும் தான் இந்த ஏஐ மூலமே வந்து பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அப்போது இப்போ கீர்த்தி சுரேஷ் நிறைய இமேஜஸ் போட்டாங்க, அவங்க இல்லை ஏஐ டெக்னாலஜி அப்படின்றாங்க. இப்போது மற்ற நடிகைகள் அவங்களும் பெண் தானே. இப்போ பண்டவர்கள் வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்கல்ல, அப்பா அம்மா இருப்பாங்க, கூட சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் நினைக்கணும் இல்லையா? ஒரு பெண்ணை சித்தரிக்கிறது மிகப்பெரிய தவறு இல்லையா? அந்த சினிமா துறைக்கு நடிகை எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். கேட்டால் எவ்வளோ வழிகளை தாண்டி, எவ்வளோ சிரமங்களை தாண்டி, எவ்வளோ இந்த தடைகளை தாண்டி அந்த பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? பட் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. பட் அதை வந்து சிந்திக்கணும். இந்த மாதிரி தவறுதலாக சித்தரிகள் சிந்திக்கணும். ஏஐ டெக்னாலஜிங்கிறது வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்பட்டால் ரொம்ப நல்லது. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு சினிமாவே வந்து ஏஐ டெக்னாலஜி உருவாக்கலாம். இப்போ மிகப்பெரிய ஒரு நடிகர் இருக்கார், அந்த நடிகர் வந்து சினிமா விட்டு விலகி போகிறாருன்னா கூட அந்த நடிகரை சும்மா நிற்க வச்சு நீங்கள் ஃபேஸ் எடுத்துகிட்டு டைலாக் பேச வச்சுட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 2 வருஷம் அவரை வச்சு நீங்கள் சினிமா பண்ணிட்டு போயிடலாம். அவர் நடிக்கவே வேணாம். இப்போ அந்தளவுக்கு ஏஐ டெக்னாலஜி வந்து மிகப்பெரிய உயரம் எடுத்து போயிருக்கு. ஒன்று ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருக்க தான் செய்யும் இல்லையா? அதனால் நம்ம ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கணும். ஏஐ டெக்னாலஜியில் நிறைய விஷயங்கள் உருவாக்கலாம், ஆனால் சில பேர் தவறுதலாக சித்தரிக்கிறார்கள். அதனுடைய விளைவு தான் இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சரி, த்ரிஷா எப்படி கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அதே போல தான் அனுஷ்காவையும் நம்ம பார்த்தோம். கல்யாணமே வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் பார்த்தோம். இப்போ அவங்களும் பிரபாஸும் லிவிங் டுகெதரில் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, அது கிட்டத்தட்ட அவங்க 2 பேரும் ரொம்ப டீப் லவ் தான். அது ஒன்றும் இந்த லவ்வை மறுப்பதற்கு அவர் 2 பேருமே இல்லை. ஃபேமிலிக்குள்ளெலாம் வேறு பேசிலாம் முடிவு பண்ணிட்டாங்க. பட் என்னென்னா உடனடியாக மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பேச்சுவார்த்தையில் வராத அளவுக்கு அவங்களோட நேம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அவர் இந்த டைம் எடுக்கும் போது தான் எல்லாமே பேசப்படுறதா வருது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அனுஷ்காவை தான் பிரபாஸ் மேரேஜ் பண்ணுவேன்னு தான் நான் நினைக்கிறேன். அனுஷ்காவுக்கு என்னங்க குறைச்சல, அவ்வளோ அழகுங்க அவங்க. பாகுபலிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்கலாம். பட் இங்கே த்ரிஷாவோட சம்மந்தம்லாம் பிரபாஸோட லிங்க் பண்ணுறது என்னென்னா, அனுஷ்காவுக்கு இங்கே பிடிக்காத யாரும் இருக்குல்ல இல்லையா, அவங்க சின்ன ஒரு பிட்டை போட்டு விட்டு போயிடுவான். 2 பேர்த்துக்குள்ளே பிரியவன் வந்தோம்னா த்ரிஷா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அனுஷ்காவும் பிரேக் ஆகி போயிடுவான். அப்போ இவங்க இந்த குளிர்காயலாங்கிற ஒரு விஷயமாக கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து அவர்கள் லிவிங் டுகெதராக இருந்தாலும் மேரேஜ் பண்ணிக்கிற வாய்ப்புகள் வந்து அது நிறையா இருக்குது. அவங்க கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும் நான் எதிர்பார்க்குறேன். எப்போ அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நான் பிரபாஸ் ஃபோனை போட்டு கேட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு அனுஷ்காவுக்கு. பட் என்னென்னா அது கூடிய சீக்கிரம் நடக்கிற வாய்ப்புகள். ஏன்னா இப்போ வந்து பிரபாஸ் 2 படம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ராஜா சாப் வந்து ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ். மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கிற ஒரு படம் அது. நீங்கள் அவருடைய அந்த ஃபோட்டோஸ் பேனரை திறக்கிறதுக்கே ஹைதராபாத் ராமோஜி விஷயத்தில் அவ்வளோ கிராண்டாக பண்ணாங்க. ஒரு பெரிய அவங்களுடைய கட் அவுட்டை வச்சு ஸ்க்ரீனில் போட்டு ஓப்பன் பண்ணுறதே அவர் கிராண்டாக பண்ணாங்க. அதற்கு பிறகு கல்கி 2 வேறு பண்ணுறாரு. அதில் ஒரு 2-3 படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய கல்யாணம் வரும்ன்றது மாதிரி தான் எனக்கு வந்த ஒரு தகவல். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ முடிவு பண்ணிங்கன்னா கல்யாணம் பண்ணிடுங்க, அவ்வளோதான், வாழ்க்கையை வாழ்ந்துருங்க.
மற்றவர்கள் பேசுவதற்கு ஒரு இடம் கொடுக்க வேணும்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, உங்களோட கப்பலை நம்ம பாகுபலியில் பார்த்து தான் ரசிச்சிருப்போம். அதே கப்பல் காம்போவில் அடுத்து ஏதாச்சும் வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது வரைக்கும் 2 பேரும் கமிட் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஏன்னா பாகுபலிங்கிறது ஒரு சரித்திர சாதனை தான். அந்த 2 படமே கிட்டத்தட்ட நீங்கள் 2000 கோடி வரைக்குமே தொட்ட ஒரு படம். அதற்கு பிறகு அவங்க மோஸ்ட்லி நடிக்கலை. அனுஷ்கா கூட பெரிய அளவில் படம் பண்ணல அவங்க. ஏன்னா இந்த என்கேஜ்மெண்ட் வரைக்குமே அவங்க போய் பேச்சுவார்த்தையில் முடிஞ்சிரு கல்யாணம்ங்கிறது. நடித்த வரைக்குமே போதுன்னு கூட அவங்க முடிவு எடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். பட் சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காது. சார், அனுஷ்காவுக்கு இந்த கரியர் டவுன் ஆனதுக்கான காரணம் அந்த இஞ்சி இடுப்பழகின்னு ஒரு படம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் டோட்டலாக டவுன் ஆனாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. இல்லை, அதுக்கு அந்த ஸ்ட்ரெச்சர் தேவைப்பட்டுச்சு. அவங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு சொன்னாங்க. அப்படிங்கும்போது அதை அவர்களே அந்தளவுக்கு ஸ்ட்ரெச்சரை ரொம்ப குண்டாக உருவாக்கின ஒரு விஷயம் அவர்களே. அதற்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இழைச்சாங்க. அதை திரும்பி இழைக்கிறது ரொம்ப கஷ்டம், உருவாக்குறது ஈஸி எதையுமே. பட் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க. பட் அது ஒரு காரணம் இல்லை. சில பேருக்கு நடித்த வரைக்கும் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ த்ரிஷா கூட 2-3 படம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் கூட போதும், ஏன்னா அவங்களுக்கு கிட்ட 40 கிட்ட வயசுக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே ஹீரோயினாகவே பண்ணணுன்னாலும் கொஞ்சம் சிரமம் தான். அந்த இமேஜ் இருக்கும் போதே நம்ம விலகிடலான்னு முடிவு பண்ணுவாங்க சில ஹீரோயின்ஸ். அப்படி தான் அனுஷ்காவும் கொஞ்சம் வேணான்னு சொல்லி விலகினதா ஒரு தகவல் வருது. பட் ஓகே, இந்த மேரேஜ் லைஃப்குள்ளே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டுமே. சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.